அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கல்யாணம் ஆயிட்டு இது எங்களுக்கு 5வது பொங்கல். இப்பதான் முதல் முறையா மாமியார் வீட்டுல செலிப்ரேட் பண்றோம். காலையிலேயே சீக்கிரமா எழுந்து சூரியன் வரதுக்கு முன்னாடி சாமி கும்பிடணும். அதனால நைட்டே கோலம் போட்டு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால நைட்டே கோலம் எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். நான் கூட காலையில சூரியன் வரதுக்கு முன்னாடி வாசல்லே பொங்கல் வைப்பாங்களே அந்த மெத்தட்ல தான் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இது எனக்கு ஒரு புது அனுபவமா இருந்தது. டோட்டல் டிஃபரெண்டா பண்ணிருந்தாங்க. சூரியன் வரதுக்கு முன்னாடியே பறிச்சு சாமி கும்பிட்டுன்னு எங்க நிலத்திலே விளைஞ்ச காய்கறி, கிழங்கு, பயிர், அப்புறம் நிறைய வகையான இலை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் எங்க நிலத்திலே ஃப்ரெஷ்ஷா விளைஞ்ச மஞ்சள் இதுவும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அப்பவே புதுசா ஒரு விநாயகர் சிலையை பிடிச்சி வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. இது வந்து சும்மா சாம்பிள் தான். காலையில சூரியன் வரதுக்கு முன்னாடி படைச்சு சாமி கும்பிடணும். இதுக்கு அடுத்துதான் மெயின் பார்ட்டே இருக்கும் போல. நான் பார்த்த பொங்கல் செலிப்ரேஷன்ல காலையில நேரமா எழுந்து கோலம் போட்டு வாசல்லே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு முடிப்பாங்க. ஆனா இதெல்லாம் எனக்கு ஒரு புது அனுபவமா இருந்தது. யாரெல்லாம் இந்த மெத்தட்ல பண்ணுவீங்கன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கரெக்டா சாமி கும்பிட்டு முடிக்கும் போது சூரிய பகவான் எட்டி பார்த்தாரு. அவருக்கும் சேர்த்து சாமி கும்பிட்டு இன்னைக்கான டே சூப்பரா ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் கமெண்ட்ல உங்க மாமியார் ஊர் எதுன்னு கேட்டிருந்தீங்க. திருவண்ணாமலை பக்கத்துல இருக்க ஆர்னி தான். என்னோட சொந்த ஊர் தான் மதுரை. அவ்வளவுதான். நாளைக்கு மினி விலாக்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.